100 நாள் வேலை திட்ட மாற்றம், மாநிலங்கள் மீதும் நாட்டின் ஏழை மக்கள் மீதும் தொடுக்கப்பட்ட பேரழிவு தாக்குதல். காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்திற்கு பிறகு ராகுல் காந்தி பேட்டி. Decimation of Indian labor because Manrega used to guarantee a minimum floor below which Indian labor could not go. So it is a devastating attack. தமிழ்நாட்டுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த சிலர் முயற்சி. திருவண்ணாமலையில் புதிய திட்டங்கள் தொடக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இந்த வளர்ச்சி தான் பலருடைய கண்களை பூச செய்யுது, வயது எரியுது. அதனாலதான் எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தணும்னு பார்க்கிறாங்க. திருவண்ணாமலையில் அரசு மாதிரி பள்ளியை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடி மகிழ்ச்சி. அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்து விவாதிக்க தன்னுடன் மேடை ஏற தயாரா? திமுக ஆட்சி சாதனைகள் பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் ஓபன் சேலஞ்ச் விடுத்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் புறமுதுகு காட்டி ஓடும் பழனிசாமிக்கு ஓபன் சேலஞ்ச் தேவையா? எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. முதலமைச்சருக்கு இருக்கும் வேலை வலுவில் எடப்பாடி பழனிசாமியிடம் விவாதிக்க நேரமில்லை. இபிஎஸ் உடன் விவாதிக்க திமுக நிர்வாகிகள் தயாராக இருப்பதாக கட்சியின் எம்பி கனிமொழி பேட்டி. ஸ்டிக்கர் ஒட்டினவங்க யாரு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். நான் உலகம் முழுவதும் ஸ்டிக்கர் ஒட்டி பெருமை பெற்றவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய வேலை பளுவில் இவரோடெல்லாம் விவாதிச்சுட்டு இருக்க முடியாது. கட்சியில எத்தனையோ பேர் இருக்காங்க, யார் வேணாலும் அவரோட விவாதிக்க தயாராக இருப்பார்கள். அவங்களோட விவாதிக்கட்டும். அதெல்லாம் தாண்டி சில கேள்விகள் இருந்தால் முதலமைச்சர் நிச்சயமாக பதில் அளிப்பார். தமிழ்நாட்டுக்கு பணிக்கு வரும் வடமாநிலத்தவருக்கு உள்நுழைவு அனுமதி சீட்டு முறை கொண்டுவரப்பட வேண்டும். நாம் தமிழர் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். பஞ்சமி நிலத்தை மீட்டு ஆதி தொல்குடி மக்களுக்கு வழங்க வேண்டுமென நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் தீர்மானம். திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் தான் போட்டி என ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. இந்தியன் நான் இல்ல, திராவிடன் அதுவும் நான் இல்ல. நான் யார்? நான் தமிழன். அப்ப போர் யார்? இந்தியர், திராவிடர், தமிழர். இதான் இங்க போட்டி தான். வழி தெரியாமல் நின்றபோது தனக்கு வழிகாட்டியவர் விஜய் என தாவேக நிர்வாகிகள் கூட்டத்தில் செங்கோட்டையன் பேச்சு. உடலில் ஓடும் ரத்தம் விஜய்க்காகத்தான் என்றும் கண் கலங்கினார். வழி தெரியாமல் இருக்கிற போது அவருக்கு வழிகாட்டினார். நான் இன்றைக்கு சொல்கிறேன், என் ஓடுகிற ஒவ்வொரு ரத்தமும் அவருக்காகத்தான் கிடையாது. கடந்த 40 நாட்களில் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு 332 கோடி 77 லட்சம் ரூபாய் வருமானம். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு அதிக வருமானம் கிடைத்துள்ளதாக தேவசம் போர்டு தகவல். கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட 200 மாணவிகளை தனது சொந்த செலவில் அழைத்து வந்த திமுக எம்பி கனிமொழி. கீழடி சிறப்புகள் குறித்து மாணவர்களிடம் எடுத்துரைத்த அமைச்சர் தங்கம் தென்னரசு. தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாம். பெயர் சேர்க்க நீக்க மனு அளித்து வரும் மக்கள். காஞ்சிபுரத்தில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய மாவட்ட ஆட்சியரின் வாகனம். வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்ததால் நெரிசல். கொடைக்கானலில் நிலவும் காலநிலையை நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்து அனுபவிக்கும் சுற்றுலா பயணிகள். பிரமிக்க வைக்கும் கடகு பார்வை காட்சிகள் வெளியானது.
தனது 60வது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார் பாலிவுட் நடிகர் சல்மான் கான். திரையுலக நட்சத்திரங்கள், ரசிகர்கள் வாழ்த்து. தாய்லாந்து, கம்போடியா இடையே போர் நிறுத்தம். ஒரு வார காலத்துக்கு பிறகு இரு நாடுகளும் கூட்டாக அறிவிப்பு. 2 நாட்களில் முடிவுக்கு வந்த ஆஷஸ் டெஸ்டின் 4வது போட்டி. 3 தோல்விகளுக்கு பின்னர் 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்த இங்கிலாந்து. நூறு நாள் வேலை திட்ட மாற்றம். மாநிலங்கள் மீதும் நாட்டின் ஏழை மக்கள் மீதும் தொடுக்கப்பட்ட பேரழிவு தாக்குதல். காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்திற்கு பிறகு ராகுல் காந்தி பேட்டி. Decimation of Indian labor because Manrega used to guarantee a minimum floor below which Indian labor could not go. So it is a devastating attack. தமிழ்நாட்டுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த சிலர் முயற்சி. திருவண்ணாமலையில் புதிய திட்டங்கள் தொடக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இந்த வளர்ச்சி தான் பலருடைய கண்களை கூச செய்யுது, வயது எரியுது. அதனாலதான் எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தணும்னு பார்க்கிறாங்க. திருவண்ணாமலையில் அரசு மாதிரி பள்ளியை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடி மகிழ்ச்சி. அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்து விவாதிக்க தன்னுடன் மேடை ஏற தயாரா? திமுக ஆட்சி சாதனைகள் பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் ஓபன் சேலஞ்ச் விடுத்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் புறமுதுகு காட்டி ஓடும் பழனிசாமிக்கு ஓபன் சேலஞ்ச் தேவையா? எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. முதலமைச்சருக்கு இருக்கும் வேலை வலுவில் எடப்பாடி பழனிசாமியிடம் விவாதிக்க நேரமில்லை. இபிஎஸ் உடன் விவாதிக்க திமுக நிர்வாகிகள் தயாராக இருப்பதாக கட்சியின் எம்பி கனிமொழி பேட்டி. ஸ்டிக்கர் ஒட்டினவங்க யாரு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். நான் உலகம் முழுவதும் ஸ்டிக்கர் ஒட்டி பெருமை பெற்றவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய வேலை பளுவில் இவரோடெல்லாம் விவாதிச்சுட்டு இருக்க முடியாது. கட்சியில எத்தனையோ பேர் இருக்காங்க. யார் வேணாலும் அவரோட விவாதிக்க தயாராக இருப்பார்கள். அவங்களோட விவாதிக்கட்டும். அதெல்லாம் தாண்டி சில கேள்விகள் இருந்தால் முதலமைச்சர் நிச்சயமாக பதிலளிப்பார். தமிழ்நாட்டுக்கு பணிக்கு வரும் வடமாநிலத்தவருக்கு உள்நுழைவு அனுமதி சீட்டு முறை கொண்டுவரப்பட வேண்டும். நாம் தமிழர் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். பஞ்சமி நிலத்தை மீட்டு ஆதி தொல்குடி மக்களுக்கு வழங்க வேண்டுமென நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் தீர்மானம். திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் தான் போட்டி என ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. இந்தியன் நான் இல்ல, திராவிடன் அதுவும் நான் இல்ல. நான் யார்? நான் தமிழன். அப்ப போர் யார்? இந்தியர், திராவிடர், தமிழர். இதான் இங்க போர். போட்டி தான். வழி தெரியாமல் நின்றபோது தனக்கு வழிகாட்டியவர் விஜய் என தாவேக நிர்வாகிகள் கூட்டத்தில் செங்கோட்டையன் பேச்சு. உடலில் ஓடும் ரத்தம் விஜய்க்காகத்தான் என்றும் கண் கலங்கினார். வழி தெரியாமல் இருக்கிற போது எனக்கு வழிகாட்டினார். நான் இன்றைக்கு சொல்கிறேன், என் ஓடுகிற ஒவ்வொரு ரத்தமும் அவருக்காகத்தான் கிடையாது. கடந்த 40 நாட்களில் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு 332 கோடி 77 லட்சம் ரூபாய் வருமானம். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு அதிக வருமானம் கிடைத்துள்ளதாக தேவசம் போர்டு தகவல். கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட 200 மாணவிகளை தனது சொந்த செலவில் அழைத்து வந்த திமுக எம்பி கனிமொழி. கீழடி சிறப்புகள் குறித்து மாணவர்களிடம் எடுத்துரைத்த அமைச்சர் தங்கம் தென்னரசு. தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாம். பெயர் சேர்க்க நீக்க மனு அளித்து வரும் மக்கள். காஞ்சிபுரத்தில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய மாவட்ட ஆட்சியரின் வாகனம்.
வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்ததால் நெரிசல். கொடைக்கானலில் நிலவும் காலநிலையை நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்து அனுபவிக்கும் சுற்றுலா பயணிகள். பிரமிக்க வைக்கும் கடகு பார்வை காட்சிகள் வெளியானது. தனது 60வது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார் பாலிவுட் நடிகர் சல்மான் கான். திரையுலக நட்சத்திரங்கள், ரசிகர்கள் வாழ்த்து. தாய்லாந்து, கம்போடியா இடையே போர் நிறுத்தம். ஒரு வார காலத்துக்கு பிறகு இரு நாடுகளும் கூட்டாக அறிவிப்பு. 2 நாட்களில் முடிவுக்கு வந்த ஆஷஸ் டெஸ்டின் 4வது போட்டி. 3 தோல்விகளுக்கு பின்னர் 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்த இங்கிலாந்து.